ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேல்ஸ் ரெப்புன்னு சொல்கிற ஒரு அசைன்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேல்ஸ் ரெப் அப்படின்னா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்கள எப்படி நாம் டேலியில் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி நாம் கமிஷன் கொடுக்கறது, இல்லை கமிஷன் மட்டுமா இல்லை சேல்ரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த சமயத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு கமிஷன் தான் கொடுக்குறோம், சேலரி கிடையாது. அப்போ ஒவ்வொரு ஆள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறோம். அப்போது எல்லாருக்கும் சேல்ஸ் ரெப்பை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்லேயும் ஷாப்பில் இருந்துச்சுன்னா சில டைம் ஷாப்பில் வருவாங்க, சில டைம் வீட்டில் எல்லாம் வருவாங்க. அதாவது நல்ல எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த கம்பெனிலேருந்து நாங்கள் வரோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட அந்த ப்ராடக்டை பற்றி நல்லா இன்ஃபர்மேட்டிவாக சொல்லுவாங்க. நல்லா என்ன சொல்கிறது, நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கவங்களுக்கு தான் அந்த ஃபீல்டில் நல்லா நிற்க முடியும். அப்போது அது எப்படி நாம் டேலியில் பண்ணலாம், அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன சம்மு தான், எல்லாமே ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இதோட கொஸ்டின் வந்துட்டு டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனலோட லிங்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா அதோட லிங்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, வாங்க அப்போ வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு அப்போ நாம் ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணணும். ஆஸ் யூஷுவலாக சொல்கிற மாதிரியே தான் Alt F3 போயிட்டு க்ரியேட் கம்பெனி கொடுத்துட்டு ஒரு கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ணணும். சேவ் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே இல்லை, டைரெக்டாக ஐட்டம் க்ரியேஷன் தான். இன்வென்ட்ரி இன்ஃபோவில் போங்க, ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் நோக்கியா, அதோட அண்டர் கொடுத்துருக்காங்க மொபைல் ஃபோன். அவ்வளோதான், கேட்டகரி எதுவுமே இல்லை. யூனிட்ஸ் கொடுத்துருங்க, நோஸு. அடுத்து வந்துட்டு அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ். சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர் அதான் பண்ணணும். ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, நம்ம பண்ண ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டு தான் காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர். சாப்டர் ஃபஸ்ட்டு இல்லை, அசைன்மெண்ட் ஃபஸ்ட்டு. அப்போ அதில் அக்கௌண்டிங் இன்ஃபோவில் போனால் இங்கே தான் காஸ்ட் சென்டர் காஸ்ட் கேட்டகரி வரணும். அப்போ இங்கே வரல. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபீச்சர் ஆன் பண்ணணும். அதுக்காக F11 ஃபீச்சர்ஸில் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ அக்கௌண்ட்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது. அதை என்ட்ரு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போனால் உங்களுக்கு மெயின்டைன் காஸ்ட் சென்டர்னு சொல்கிற ஆப்ஷன் வரும், அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. பின்ன அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் விட்டுட்டு மெயின்டைன் மோர் தென் ஒன் பேரோல் ஒரு காஸ்ட் கேட்டகரி சொல்கிற ஆப்ஷனும் இருக்குது. அந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி எஸ்கேப் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்தா நமக்கு அந்த காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர் ரெண்டுமே இங்கே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் கேட்டகரி, அதில் க்ரியேட் கொடுங்க. கேட்டகரிஸில் என்னென்ன இருக்குன்னா சேல்ஸ் ரெப்பு, ஜென்ரல் சேல்ஸ். அப்போ அது ரெண்டையும் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சேல்ஸ் ரெப்பு. ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் ரெப்பு, அது கண்ட்ரோலே கொடுத்துருங்க. அடுத்து ஜெனரல் சேல்ஸ். ஜெனரல் சேல்ஸ் அப்படின்னா நார்மலாக இப்போ நம்ம ஒரு ஷாப்பு வச்சுருக்கோம், அதில் சேல்ஸ் ரெப்பும் இருக்குது, நார்மலாக நம்ம ஷாப்லேருந்து சேல்ஸ் பண்ணுறதும் இருக்குது. அப்படி நார்மலாக ஷாப்லேருந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஜெனரல் சேல்ஸ்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் சேல்ஸ் ரெப்பு மூலமாக பண்ணும்போது தான் நமக்கு சேல்ஸ் ரெப்பு தேவைப்படுது. புரிஞ்சுங்களா? அடுத்த காஸ்ட் சென்டரில் போகணும். காஸ்ட் சென்டரில் போனால் ஃபஸ்ட்டு கேட்டகரி கேட்பாங்க. அப்போ அதில் ஃபஸ்ட்டு சேல்ஸ் ரெப்பு சொல்கிற கேட்டகரியை நாம் சூஸ் பண்ணணும். அதில் யார் நமக்கு நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய சேல்ஸ் ரெப்பு யார் இருக்காங்களோ அவங்களோட நேம் கொடுக்கணும். அது ஒவ்வொன்றா கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அஜீஷு, பின்ன அசீஸு, பின்ன பாபு. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் சேல்ஸு. அப்போ பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த சேல்ஸ் ரெப்பை மாற்றிட்டு அங்கே நம்ம ஜென்ரல் சேல்ஸை செலக்ட் பண்ணி இங்கே டைரக்ட் சேல்ஸு கொடுக்கணும். ஓகே, இனி எஸ்கேப் பண்ணி மறுபடியும் வவுச்சருக்கு வாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஃபிரோஸ்கான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ரெசிப்ட் வவுச்சரில் வரும். ஃபிரோஸ்கான் இங்கே இல்லை, ஆல்ட்ஸ் யூஸ் பண்ணி நாம் க்ரியேட் பண்ணணும். ஃபிரோஸ்கான் என்று விடுங்க. அண்டர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 5 lakh, இங்கே கேஷ். அடுத்து வந்து பர்ச்சேஸ், F9 கொடுங்க. பில் நம்பர் A bar 009
008 பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்துட்டு சூப்பர் வேர்ல்டு. இப்போ சூப்பர் வேர்ல்டை க்ரியேட் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணுறதுனால சன்ரி கிரெடிட்டாஸ் கொடுத்துருங்க. சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் ஐட்டம் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது, அப்போ அதனால் பார்க்கவே வேண்டாம். நோக்கியா. குவான்டிட்டி 300 நம்பர்ஸ் நாம் வாங்குகிறோம். இதெல்லாம் ஆஸ் யூஷுவலாக பண்ணுற மாதிரியே தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும். இங்கே இது பார்த்தீங்களா, இங்கே அதாவது காஸ்ட் சென்டர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இங்கே வந்துகிட்டே இருக்கும். இனி எல்லா ஃபீச்சருக்கும் அப்போ அது தேவைப்படுறதுக்கு மட்டும் எஸ் கொடுத்துருங்க, தேவையில்லாததுக்கு நோ கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. நியூ ரெஃபரன்ஸ் தான் வரும். அடுத்து வந்து கேஷ் பேமெண்ட் பண்ணுறாங்க. F5 செலக்ட் பண்ணிவிட்டு சூப்பர் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. அதில் 3,50,000 நம்ம அவங்களுக்கு கேஷ் பேமெண்ட் பண்ணுறோம். கேஷ் கிரெடிட்டில் செலக்ட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. அடுத்து சேல்ஸ். இங்கே ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க. இங்கே பில் நம்பர் கொடுத்துருக்காங்களா, பில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எடிட் பண்ணணும். எஸ்கே பண்ணிவிட்டு எங்கே போகணும், இன்வென்ட்ரி இன்ஃபோக்கு போகணும். அதில் வவுச்சர் டைப்ஸ் போகணும். அதில் அல்ட்ரில் போகணும். அதில் சேல்ஸ் வவுச்சரை சூஸ் பண்ணணும். அதில் மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் மேனுவலாக மாற்றணும். சேவ் பண்ணிவிட்டு எஸ்கே பண்ணி மறுபடியும் வவுச்சருக்கு வாங்க. இங்கே ஃபஸ்ட்டு பில் நம்பர் கொடுங்க. பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்துட்டு இங்கே சோல்டு 30 நம்பர்ஸ் நோக்கியா டு ராஜுன்னு கொடுத்துருக்காங்க. அது முடித்த உடனே ஃபார் கேஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கேஷ் கொடுத்தா போதும். ராஜு கேஷ் கொடுத்துருக்காங்க, அப்போ கேஷ் கொடுத்தா போதும். நேம் ஆஃப் ஐட்டம் நமக்கு தெரியும், நோக்கியா செலக்ட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி வந்து 30 நோஸ் என்று கொடுங்க. இங்கே சேல்ஸ். இங்கே தான் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். ஏன்னா இந்த சேல்ஸில் கீழே காஸ்ட் சென்டருக்கு எஸ் கொடுக்கணும். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த சேல்ஸ் சிறப்பு அஜீஷ் தான் அந்த சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ யார் சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணணுன்னா இந்த காஸ்ட் சென்டர் ஃபீச்சரை எனேபிள் பண்ணால் தான் நமக்கு அது சூஸ் பண்ண முடியும். அப்போ அதை எஸ் கொடுங்க. என்ட்ரு கொடுத்தா இந்த மாதிரி வரும். காஸ்ட் கேட்டகிரியில் போயிட்டு சேல்ஸ் சிறப்பை சூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு அஜீஷை சூஸ் பண்ணுங்கள். அஜீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. அப்படியே சேவ் பண்ணுங்கள். அப்போ இந்த சேல்ஸ் பண்ணது அஜீஷ். அப்படி ஒவ்வொரு சேல்ஸ் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பேர் செலக்ட் பண்ணும், அவ்வளோதான். அடுத்து பில் நம்பர் கொடுங்க. இது வந்துட்டு HSBC பேங்க். அப்போ HSBC இல்லை, SBI பேங்க். அப்போ SBI பேங்க் இல்லை, நம்ம க்ரியேட் பண்ணணும். SBI பேங்க். பேங்க் நமக்கு தெரியும், பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வரும். இனி குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி நாம் சேல்ஸ் பண்ணுறோம், 45 குவான்டிட்டி சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் அக்கௌண்ட்டு. இந்த இது வந்து யார் பண்ணுறாங்க, அசீஸ் தான் பண்ணுறாங்க. அப்போ அசீஸ் இங்கே அஜீஷை மாற்றி அசீஸ்ன்னு மாற்றணும். அது நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். யார் சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பேர் தான் அங்கே வரணும். ஏன்னா இவங்க சேல்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இவங்களுக்கு நம்ம கமிஷன் கொடுக்குறோம். புரிஞ்சுங்களா? இப்போ 2 என்ட்ரி நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பேஜ் டவுன் கொடுத்தா உங்களுக்கு நீங்கள் பண்ணதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து மொபைல் வேர்ல்டுக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம். பில் நம்பர் வந்து 1001. மொபைல் வேர்ல்டை க்ரியேட் பண்ணணும். மொபைல் வேர்ல்டு சன்ரி டெப்டாஸு சேவ் பண்ணிக்கோங்க. இதையும் கண்ட்ரோலாக கொடுங்க. ஐட்டம் நோக்கியா. எவ்வளோ நாம் சேல்ஸ் பண்ணுறோம், 10 நோஸ் நாம் சேல்ஸ் பண்ணுறோம். இந்த சேல்ஸ் யார் பண்ணுறாங்க, டைரக்ட் சேல் தான் பண்ணுறாங்க. அப்போ இங்கே சேல்ஸ் சிறப்பை மாற்றிட்டு ஜென்ரல் சேல்ஸு கொடுத்துட்டு டைரக்ட் சேலுன்னு நம்ம மாற்றணும். ஓகே, அப்போ இது ஷாப்லேருந்து பண்ணுது. இது நம்ம அவங்களோட இதில் வராது. அடுத்து வந்து மறுபடியும் சேல்ஸ் பண்ணுறோம். கேஷ் பில்லு தான். பில் நம்பர் 889. 15 ஹவர்ஸ் சேல்ஸ் பண்ணுறோம்.
இந்த சேல்ஸ் யார் பண்ணுறாங்க? சேல்ஸ் ரெப்பு பாபு தான் பண்ணுறாங்க. அப்போ சேல்ஸ் ரெப்பு செலக்ட் பண்ணி இங்கே பாபு கொடுத்துருங்க. 7,50,000 நியூ ரெஃபரன்ஸு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த மொபைல் வேர்ல்டுக்கு மறுபடியும் சேல்ஸ் பண்ணுறோம். 890. குவான்டிட்டி வந்து 15. இது யார் பண்ணுறாங்க? இது அஜீஷ் தான் பண்ணுறாங்க. அப்போ அஜீஷை சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ ரெஃபரன்ஸு சேவ். அடுத்து மறுபடியும் ஒரு கேஷ் பில்லு வருது. 9,001 பில் நம்பரு. குவான்டிட்டி வந்து 5 நோஸ். யார் பண்ணுறாங்க? சேல்ஸ் ரெப் அசீஸ் பண்ணுறாங்க. அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். இதில் ரிட்டர்ன் பண்ணுறது மொபைல் வேர்ல்டுக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. மொபைல் வேர்ல்டு 2 சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் எந்த ரிட்டர்ன் எந்த நம்பர் அங்கே மென்ஷன் பண்ணல. அப்போ அதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எதுனா மேலே இருக்கிறது, அதாவது டைரக்ட் சேலில் இருக்கிற நம்பர் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா டைரக்ட் சேலில் பண்ணுறது தான் ரிட்டன் வரும். இல்லாமல் ரிட்டன் வந்துச்சுன்னா, அதாவது சேல்ஸ் ரெப்பு பண்ணதில் சேல்ஸ் ரெப்பு மூலமாக பண்ண சேல்ஸ்லேருந்து ரிட்டன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட பேர் கொடுப்பாங்க. இது அவங்களோட பேர் கொடுக்காமல் வந்திருக்கு. அப்போ அதோட மீனிங் என்னென்னா இது வந்துட்டு டைரெக்டாக சேல்ஸ் பண்ணதில் வந்த ரிட்டன். ஓகே, இப்போ மொபைல் வேர்ல்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஐட்டம் நோக்கியா சூஸ் பண்ணுங்கள். குவான்டிட்டி 2 நோஸ் கொடுங்க. இங்கே சேல்ஸ் ரிட்டனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கோசென்ட்ரு எஸ் கொடுத்துருங்க. இங்கே வந்துட்டு ஜென்ரல் சேல்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். டைரக்ட் சேல். நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சேல்ஸ் சிறப்பு மூலமாக வந்த ரிட்டனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது சேல்ஸ் சிறப்பு மூலமாக வரல, அதனால தான் அவங்களோட பேர் கொடுக்கல. இங்கே பாருங்கள் 2 பில் நம்பர் இருக்குது மொபைல் வேர்ல்டோட. எந்த பில்லுன்னு கொடுக்கல. அப்போ அது நம்ம லாஜிக்காக புரிஞ்சுக்கணும். இதுதான் டைரக்ட் சேலாக பண்ணுது, அதுதான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கமிஷன் பே பண்ணணும். கமிஷன் பே பண்ணுறதா இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்காங்க? கமிஷன் பேட் ஈச் சேல்ஸ் ரெப். எல்லா சேல்ஸ் பர்சனுக்கும் வந்துட்டு சேல்ஸ் ரெப் ஆளுங்களுக்கும் வந்து 12% கமிஷன் கொடுக்கணும். ஆனால் இவங்களோட சேல்ஸை பொறுத்து ஃபஸ்ட்டு இவங்களோட சேல்ஸ் எவ்வளோ தெரியணும் இல்லையா? அப்போ அதுக்கு கேட் ஆஃப் டேலியில் போயிட்டு டிஸ்பிளே போகணும். டிஸ்பிளே போனால் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். அதில் போனால் காஸ்ட் சென்டர்னு பார்க்கலாம். அதில் போனால் கேட்டகரி சம்மரி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரோடையும் சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டு டோட்டலாக வந்துடும். ராஜேஷ் 6,75,000, அசீஸ் 7,50,000, பாபு 7,50,000. இனி இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். கால்குலேட்டர் ஃபஸ்ட் ஆன் பண்ணுங்கள். 6,75,000 இன்டு 12% எவ்வளோ வந்துச்சு? 81,000. அடுத்து 7,50,000 இன்டு 12%. அப்போ 90,000. மற்ற ஆளுக்கும் 90,000. அப்போ இனி இது மூணே ஆட் பண்ணணும். அப்போ 81,000 ப்ளஸ் இங்கே தான் நம்ம ஆட் பண்ணுறோம் 1,90,000. ஏன்னா 90,000 1,80,000. அப்போ டோட்டலாக 2,61,000 வந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு அஜீஸோட அமௌண்ட்டு 81,000, அசீஸோடது 90,000, பாபோடது 90,000. இது மூணு ஆட் பண்ணால் 2,61,000 வரும். கால்குலேட்டர் க்ளோஸ் பண்ணி இது எப்படி பார்க்குறது எல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுருங்க. டிஸ்பிளே போகணும். அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அதில் காஸ்ட் சென்டர், அதில் கேட்டகரி சம்மரி. இப்போ 2,61,000 கிடச்சிருக்கு. அது நாம் கமிஷனாக பே பண்ணணும். பேமெண்ட் எடுத்துக்கோங்க. இதில் ஆல்டிசி யூஸ் பண்ணி கமிஷனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கமிஷன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் தான் வரும். காஸ்ட் சென்டர் எஸ் கொடுத்துருங்க. 2,61,000 இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு யார் கொடுக்குறோம்? சேல்ஸ் ரெப்புக்கு தான் கொடுக்குறோம். அவங்கள ஃபஸ்ட்டு வந்து அஜீஷ்க்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம? 81,000. அடுத்து அசீஸு 90,000. அடுத்து பாபு 90,000. டோட்டலாக கிரெடிட்டில் கேஷ்.
இப்போ பார்த்தீங்களா, அப்போ இந்த சேல்ஸ் ரெப்புக்கு நம்ம கம்பெனியில் வந்து சேலரி கிடையாது, அவங்களுக்கு கமிஷன் தான். எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் கமிஷன் கொடுக்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சேல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்களோ அது நம்ம செக் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த 12% கமிஷன் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இனி ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேப் பண்ணி கேட்வே ஆஃப் டேலி வந்தாச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். 1,98,000 கரெக்டாக வந்திருக்கு நெட் ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் பார்க்குறதுக்கு இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். அப்போ 39,48,000 கரெக்டாக வந்திருக்கு. இங்கே கூட நமக்கு செக் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா இந்த சைடு கம்மியாக இருக்கும், லாஸாக இருந்துச்சுன்னா இந்த சைடு கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள்.